Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா செப்ரானிக்ல இருந்து ஒரு வயர்லெஸ் நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தோம். அதோட அன்பாக்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னோட பேர் தினேஷ். நீங்க பார்த்துக்கிறது ட்ரிக்ஸ் தமிழா. மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் முக்கியமாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கஸ்டமைஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா A3 இருக்கட்டும், இல்லை அப்படின்னா A4 இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி கஸ்டமைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம் மேக் பண்ணிவிட்டு பேக்கிங் எல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு உங்களோட அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். எஸ்டி கொரியர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்டி கொரியரில் போட்டிங்க அப்படின்னா வித்தின் ஆர்டர் கொடுத்த 3 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். வேணுங்கிறவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுங்க. ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள இருக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயம் பாக்ஸோட லுக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமாக வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்கு. அந்த நெக் பேண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கோம். பாக்ஸோட சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும்ப்பா, உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, அதே மாதிரி ஹேஸ்டரி அப்படிங்கிற ஐஃபோனோட இதுவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கேமிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பாக்ஸுக்குள்ள அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ரிசிப்ட்டு. ரெண்டாவது அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்ரானிக்கோட ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கார்டு ஸ்கேன் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் இருக்குல்ல பி டைப்பாக அதுக்கான சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி போனோம் அப்படின்னா பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 பட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதாவது வீடியோ ரெடி பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம். காலையில் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் காலையில் ஆனில் தான் இருக்குது. சார்ஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் நிற்கிது. ஓகே, ஸோ சார்ஜில் தான் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு சதி பண்ணிட்டான், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னன்ட்டு. நெக் பேண்டோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நானுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கிளஸ்லாம் பார்த்துட்டு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி காதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டில் ஓரளவுக்கு ஒரு கன்வீனியன்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலேன். ஸோ ஓப்பனாக சொல்லணுமா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. நம்ம கொடுத்த 400 ரூபாய்க்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைகள் என்னென்னு சொல்லிடுறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போதும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல பவர் பட்டனை, வால்யூம் அப் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மொத்தம் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் ஒன்று ஆனில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு லைட் ஒன்று, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்டு 3 சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நார்மல் டைப் இருக்கு இல்லையா, அந்த இது சார்ஜிங் போர்ட் தான். ஸோ இந்த சைடில் இருக்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சார்ஜிங் கேபிள் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 2 ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதில் எந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வருதோ டிஃபால்ட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவாகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக் பேண்டை கனெக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோன் கால் வருதோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பட்டன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபோனோட இது வந்து சிங்க் ஆகிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க இந்த மொபைலில் அப்படின்னா அந்த ஃபோனில் இருக்க வால்யூம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனில் இருக்க யூடியூப் போர்ட்ஸும் நீங்கள் வந்துடுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நெக் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்ன இது அப்படின்னா காதில் இருந்து அடிக்கடி வண்டியில் போயிருக்கோம் அப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. ஒரு ஸ்டேபிளான இது இல்லை. நம்ம அந்த சின்ன பட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நாய்ஸ் கேன்சலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வண்டியில் போயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போகலாம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன ஒன்று சரி பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் கட்டி வச்சிட்டாங்க. ஸோ அமேசானில் இதை பற்றி அப்புறமாக்கி பேசுவோம் ஒரு வீடியோவில், சரிங்களா. மேபி இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து.
கலர் மட்டும் உங்களோட கலருக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கிங்க. நான் இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் இருக்கும் நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணால் போட்டேன். ஸ்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல கலராக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாடிக்கு அவ்வளோ ஒரு நல்ல கலரை சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. இந்த நெக் பேண்ட் வேணுங்கிறவங்க கிரிட்டு போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ இதுக்கான லிங்க் இருக்கும். ஆஃபரில் 481 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நெக் பேண்ட் யாரும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிங்க. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஃபோர்டபுள் வச்சுங்களேன். அது போது 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு ஒர்த்தபுளான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படின்னா சொல்லணும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காசு கம்மியாக இருக்குது, ஒரு லோ பட்ஜெட்டும் நல்லா ஹெட்செட் தரேன் அப்படிங்கிறவங்க இதை பை பண்ணிங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் போட்டோம்னா நல்ல குவாலிட்டியான ஹெட்செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்கமிங்கில் நம்ம வந்து பார்த்தா அதை பற்றி வீடியோ வந்து பார்த்தா செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லேட் வால் சி பேக் நெக்ஸ்ட் தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.